ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 11 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவேரி வீட்டுக்கு வந்தோடனே விஜய் வந்து காவேரிக்கு மெசேஜ் பண்றாரு. மாதிரி நான் வந்து சேஃபா ரீச் ஆயிட்டேன், நீ வீட்டுக்கு சேஃபா போயிட்டியா அப்படின்னு. இப்ப காவேரி அதே மாதிரி விஜய்க்கு ரிப்ளை பண்றாங்க, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு சேஃபா வந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப காவேரி வீட்டுல உட்காந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் வந்தது அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா விஜயோட போர்ஷன்ல போய் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க விஜயோட ஷர்ட் இருக்குது, அதை மடிச்சு வைக்கலாம்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்புறமா அந்த ஷர்ட்டை வந்து ஒரு கையெடுத்து அவங்க மேல போட்டுட்டு இந்த வசீகரா சாங்ல டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க வந்து அப்படியே செமையா டான்ஸ் ஆடுறாங்க. விஜய் அங்க இருக்கிறதாவ ஃபீல் பண்ணி செமையா ஒரு ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்புறமா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணலாம்னு எடுக்கும்போது உள்ள டைரி மாதிரி என்னமோ இருக்குது, அதை எடுத்து பார்க்கும்போது அதுல விஜயோட சின்ன வயசு போட்டோஸ் இருக்குது, அதை எடுத்து பாக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவோட பிக்சர் வரைஞ்சிருக்கிறாரு, அதையும் பாக்குறாங்க. அடுத்து இன்னொரு டைரி இருக்குது, அதுல வந்து ஹூ ஆமை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைரி இருக்கும்போது இதுதான் ரொம்ப ரீசெண்டான டைரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓபன் பண்றாங்க. அதுல காவேரி விஜயோட மேரேஜ் பிக்சர், அப்புறமா அவங்க கொடைக்கானல் எடுத்தது, அந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாக்குறாங்க. உள்ள ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னதான் சிங்கமா இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்து நாய்க்குட்டியா இருக்கிறது வந்து நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல வந்து கவிதை எழுதியிருக்கிறாரு விஜய். அப்போ ஒண்ணு லவ் யூ காவேரி அப்படின்னு அதுல இருக்குது, அதை போட்டோ எடுத்து விஜய்க்கு அனுப்பி விடுறாங்க. அப்புறமா விஜய் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு. அப்புறமா காவேரிக்கு போன் பண்ணி என் டைரி நீ எதுக்கு வாசிக்கிற, அது என்னோட பர்சனல் அப்படின்னோடனே அப்படியே அவங்க பர்சனல் என்ன இருக்கு, நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணுவேன்னு அப்படி நிறைய பேஜஸ் போயிட்டே இருக்கும்போது அதுல வந்து இவ வந்து ஒரு திமிர் பிடிச்சவ, கோவக்காரி, சரியா நடக்க கூட தெரியாது, இவளை போய் எப்படி இவகிட்ட நான் எப்படி மொத்தமா சாஞ்சேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அதுல எல்லாம் இருக்குதுன்னு எப்படி எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பிக்சர்ல வந்து அவரு விஜய் வந்து குழந்தை கூட இருக்கிற மாதிரி டிராயிங் இருக்குது. இப்ப உடனே காவேரி கேக்குறாங்க, இது என்ன ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து வந்தப்போ வரைஞ்சுதா, இதுல நான் எங்க, ஆமா இல்ல தெரியாம கேக்குறேன், இதுல நான் எங்க அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த மாதிரி குழந்தை வந்தோம்ல என்னைய மறந்துடுவீங்க அப்படிதானே, ஒளிமயமான எதிர்காலம் இப்பவுமே என் கண்ணுல தெரியுதுன்னு விஜய் சொல்றாரு, இல்லம்மா நீ என் ஹார்ட்ல இருக்கிறனால இன்விசிபிளா தெரியுதா அப்படின்னு சொல்லி என்னெல்லாமா சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமா ஜாலியா பேசிட்டே இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் காலையில அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குமரன் வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸ் ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுக்க வராரு. கொடுத்துட்டு காசெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது அங்க பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் பேசிட்டு இருக்கிறாரு. குமரன் கேட்டுறாரு. அப்போ வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து இந்த மாதிரி அந்த விஜய் தம்பி கூட சொன்னாரு, எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிட்டு போங்கன்னு, நீங்க தான் என் பொண்ணு வந்து அந்த இதுக்கே ராணியா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டுட்டீங்கன்னு. ஐயோ நான் என்ன வேணும்னு அவளை தள்ளிட்டு அவைய சட்டையை பிடிச்சா கோவத்துல பிடிச்சு தள்ளுனே கீழே விழுந்துட்டானே, எங்க உங்களுக்கு அவ வயசுல ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. குமரன் அவங்க பேசுறத கேட்கிறாரு, அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிடுறாரு அவங்க பேசுறத. அப்புறமா சும்மா இல்லாம போய் டே பசுபதி உனக்கு இதே வேலையா போச்சா, எல்லார் வாழ்க்கையில நீ இப்படிதான் விளையாடுவேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சோடனே, இங்க பாரு நான் இதை போய் போலீஸ்ல சொல்ல போறேன்னொடனே பசுபதி என்ன சொல்றாருன்னா, சொந்தக்காரங்க சச்சுன்னா செல்லதுன்னு ஆட்டை கலைச்சிருவேன்னொடனே நான் ஆதாரத்தோட தான் பேச போறேன்னு சொல்லிட்டு குமரன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பசுபதி என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை இந்த காவேரி மாதிரி இவனும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. குமரன் வந்துட்டு பாதி வெளியில நிப்பாட்டி இந்த விஷயத்த முதல்ல வந்து காவிரி கிட்ட சொல்லிடலாம் சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவேரி கிட்ட குமரன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி பசுபதி தான் கீழே தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பசுபதி கார்ல வந்து குமரனை பைக் கொண்டு இடிச்சிடுறாரு. குமரன் கீழே விழுந்துடுறாரு. போன் ஒரு பக்கம் போய் விழுது. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. நாளைக்கு தான் வெரி இன்ட்ரெஸ்டிங் சீன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.